முருகப்பெருமானை ஏன் கருணை கடலே கந்தா போற்றின்னு சொல்கிறோன்னு தெரியுமா? திருப்புகழ் அப்படிங்கிற ஒப்பற்ற நூலை நமக்கு தந்தவர் தான் அருணகிரிநாதர். அவரோட இளமை பருவத்தில் சில தவறான வழிகளில் போனனால அவருக்கு தொழுநோய் வந்துடுது. தொழுநோய் வந்தவங்கள பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கூட யாரும் போக மாட்டாங்க, தொடக்கூட மாட்டாங்க. அப்படி ஒரு அருவருப்பாக இருப்பாங்க. இப்படி எல்லாருமே அருணகிரிநாதரை வெறுத்து ஒதுக்குனாங்க. இதனால் வாழ்க்கையே வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை கோபுர உச்சியிலேருந்து கீழே விழுகிறாரு. அப்போ அருணகிரிநாதரை முருகப்பெருமான் தன்னோட இரு கைகளால் தாங்கி காப்பாற்றுறாரு. தொழுநோய் வந்தவங்கள தொடக்கூட மாட்டாங்க. ஆனால் முருகப்பெருமான் தன்னோட இரு கைகளால் தாங்கி அருணகிரிநாதரை காப்பாற்றினாரு. அருணகிரிநாதர் கேட்கிறாரு, முருகா என்னை ஏன்பா காப்பாற்றினா, இனிமேல் நான் வாழ்ந்து என்னப்பா பண்ண போகிறேன் அப்படின்னு. அதுக்கு முருகப்பெருமான், இனிமே தான் உங்களுக்கு வேலையே இருக்குது, என்னை பற்றி பாடுற வேலை இனிமேல் உங்களுக்கு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தை தரு பத்தி திருநகை அப்படிங்கிற திருப்புகழ் அங்கே பிறக்குது. இப்படி எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட அருணகிரிநாதருக்கு கருணை மழை பொழிந்து திருப்புகழ் அப்படிங்கிற ஒப்பற்ற நூலை அவர் மூலமாகவே வர வச்சு அவருக்கு வாழ்வு தந்தவர் தான் முருகப்பெருமான். முருகப்பெருமானோட அவதார நோக்கமே சூரபத்மனை அழிப்பது தான். ஆனால் சூரபத்மனை அழிக்காம சேவலும் மயிலாகவும் மாற்றி தாங்க கூடவே வச்சுக்கிட்டாரு. முருகப்பெருமான் கெட்டவங்களாக இருந்தாலும் அவர்களை நல்லவர்களாக மாற்றி கருணை மழை பொழிந்து அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுப்பது தான் முருகப்பெருமானோட செயல். அதனால தான் முருகப்பெருமான கருணை கடலே கந்தா போற்றின்னு சொன்னாங்க. நீங்கள் ஏன் முருகனை கருணை கடல்னு சொல்கிறீங்க? அதற்கான ரீசனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.